இறை இயேசுவில், பாலன் இயேசுவில் பற்றற்ற அன்பு கொண்டு இந்த இரவு பொழுதில் இந்த ஆலய வளாகத்தில் கூடியிருக்கிற இறை சமூகமே, உங்கள் அனைவருக்கும் பீடத்தில் இருக்கின்ற தந்தையர்கள், பங்கில் பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள் சார்பாக உளம்கனிந்த இனிய நல் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பாடற்குழுவினரின் பாடல் வரிகளில் ஒன்று, சாமியே குழந்தையா பிறந்தது சந்தோஷமா. சாமியே குழந்தையா பிறந்தது சந்தோஷமா. இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த சாமியே குழந்தையா பிறந்தது அது சந்தோஷமா. இன்னொன்று, சாமியே குழந்தையா பிறந்ததை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா, நமக்கு சந்தோஷமா. சாமிக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். உலக வரலாற்றிலே எல்லா சித்தாந்தங்களையும் நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், எல்லா மதங்களிலும் காணப்படுகின்ற அடிநாளமாக இருக்கின்ற செய்தி, படைக்கப்பட்ட மனிதன் படைத்த பரம தந்தையை, கடவுளை நாள்தோறும் தேடுகின்றான், கடவுளை அணுகிச் செல்ல ஆசைப்படுகின்றான். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் மட்டும் அந்த கடவுளே, அந்த சாமியே குழந்தையாய் வந்து நம்மோடு தங்குகின்றார், நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் உலகம் முழுவதும், உலகம் முடிவும் வரை எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து மகிழ்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தையே, சாமியே குழந்தையாக பிறந்தது. கடவுள் மனிதரானார். ஏன் கடவுள் மனிதரானார்? நம்மையெல்லாம் அன்பு செய்வதை வெளிப்படுத்துவதற்காக, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10 நாம் வாசிக்கின்றோம், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் முழுமையான வாழ்வை பெறும் பொருட்டு கடவுள் மனிதராக பிறக்கின்றார், குழந்தையாக பிறக்கின்றார், இயேசு பாலனாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அருமையான நிகழ்வை சொல்ல விரும்புகின்றேன். பெர்சியா நாட்டிலே வரலாற்றில் நடந்த நிகழ்வு இது. பெர்சியா நாட்டிலே ஷா என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அந்த பெர்சிய நாட்டு வரலாற்றிலே இவனை போல எந்த மனிதனையும், எந்த மன்னனையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாடு இன்றும் அவரை பற்றி பேசுகின்றது. மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக, மக்களுக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்தவராக, எல்லாவற்றையும் செய்து பேரும் புகழோடு வாழ்ந்து வருகின்றான் அந்த ஷா என்ற பெர்சிய மன்னன். காரணம், அவனுடைய யுத்திகளில் ஒன்று, அவ்வப்போது அவன் மாறு வேடம் போட்டு மக்கள் மத்தியில் செல்வது வழக்கம். ஒரு நாள் மாறு வேடம் போட்டு மக்கள் நன்றாக குளிக்க வேண்டும், குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாக குளிக்க வேண்டும் என்று அவனே அமைத்து கொடுத்த பொது குளியலறை பக்கம் செல்கின்றான். வேலை முடித்து வருகின்ற மக்கள் எல்லாம் மகிழ்ந்து குளித்து செல்கின்றார்கள். வெதுவெதுப்பான தண்ணீரிலே குளித்து செல்கின்றார்கள். அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? யார் அந்த தண்ணீரை வெதுவெதுப்பாக மாற்றுகின்றார்? எப்படி மாற்றுகின்றார்? என்ன செய்கின்றார்? அந்த மனிதன் யார் என்றெல்லாம் இவன் நினைத்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பொது குளியலறைக்கு அருகில் இருந்த ஒரு அறைக்கு செல்கின்றான். சற்று இருட்டாக இருந்த அறை. அங்கே ஒரு 60 வயதுடைய ஒரு மனிதர் அங்கே நெருப்பு உண்டாக்கி கட்டைகளை எல்லாம் போட்டு அங்கே எரித்து கொண்டிருக்கிறார். சாம்பலோடு
கஷ்டத்தோடு வேர்வையோடு எரித்து கொண்டிருக்கிறார். இவர் அரசன் என்று சொல்லிக் கொள்ளாமல் அவனிடம் சென்று அவனோடு உரையாடுகின்றார். இவரை பார்த்த அந்த மனிதன் பற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றான். காரணம், தான் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வகையிலே ஒரு மனிதன் என்னை சந்தித்து உரையாட வந்திருக்கிறார் என்று மகிழ்கின்றான். மகிழ்ந்தவன் அவரோடு பகிர்ந்து கொள்கின்றான். வந்த மன்னன் அவரிடம் கேட்கின்றார், நண்பரே, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு இங்கே? அந்த மனிதன் மனம் திறந்து சொன்ன வார்த்தைகள், மகிழ்ச்சியோடு சொன்ன வார்த்தைகள், நான் கஷ்டப்படுகின்றேன், ஆனால் இங்கு வருபவர்கள் எல்லாம் நல்ல வெப்பமான தண்ணீரில் அவர்கள் குளித்து சென்று மகிழ்ந்து செல்வதை பார்க்கும்போது என் மனம் மகிழ்கின்றது என்று சொல்கின்றான். அந்த அரசன் இறுதியாக தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றான். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று சொல்கின்றான். அந்த மனிதன் ஒன்றும் தேவையில்லை, என்னை பார்க்க மன்னனாக திகழ்கின்ற நீங்கள், உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம் நாடே அதிகமாக பேசுகின்றது, நீங்களே பேரும் புகழும் பெற்ற மன்னரே சாதாரண மனிதனாகி என்னை நினைத்து நான் பற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இதுவே எனக்கு போதுமானது. நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள், மன்னனே சாதாரண மனிதனை தேடி வந்தீர்கள் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைந்தான். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் தான் குழந்தையாக பிறந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு. எசாயா புத்தகத்திலே இன்றைய முதல் வாசகம் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 2 முதல் 7. இவர் என்றுமுள்ள இறைவன், வலிமை மிக்க மன்னன், மாட்சிமை மிகுந்தவர், அமைதியின் தூதர் என்று பிறந்திருக்கின்ற இந்த குழந்தையை, இது சாதாரண குழந்தை அல்ல, பிறக்க போகின்ற மீட்பராம் இயேசு ஒரு சாதாரண குழந்தை அல்ல, என்றுமுள்ள இறைவன், வலிமை மிக்க இறைவன், அமைதியின் தூதர், ஆட்சிக்கு முடிவே இராது என்ற இந்த குழந்தையை பற்றி எசாயா முன்னுரைத்தார். ஆம், இங்கு கூடியிருக்கிற நாமும் இந்த எசாயாவின் வார்த்தைகளை நம்புகின்றோம். நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களா? சத்தமாக சொல்லுங்கள், நம்புகிறீர்களா? இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே, ஒரு 2000 பேருக்கு மேல இருக்கிறோம், கூட்டம் அங்கே வெளிந்தோடுகிறது. இந்த நேரத்தில் யோசேப்பு தன் மனைவி மரியாளை கூட்டிக் கொண்டு உள்ளே வருகிறார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆஹா, அருமையான ஒரு வாய்ப்பு. எவ்வளவு பேறு பெற்றவர்கள் நாம். யோசேப்பும் மரியாளும் உள்ளே வருகிறார்களே, இது மிகப்பெரிய பேறு என்று நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். அப்படித்தானே? இப்ப வந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்களா? யோசேப்பு மாதான்னு தெரிஞ்சாத்தான் நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே யோசேப்பு மாதா போல அன்று நடந்த நிகழ்வு, அன்று யோசேப்பு மாதாவை கூட்டிக் கொண்டு சென்ற நிகழ்வுதான் இன்று நற்செய்தி. அவர்கள் இடம் தேடுகிறார்கள். அவர்கள் சென்ற பயணம் நீண்ட பயணம், சோர்வுற்றிருக்கிறார்கள். எளிமையான மனிதர்கள், சாதாரண ஆடை உடுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக யோசேப்பும் மரியாளும் ஒரு சாதாரண பெண்ணாக வந்து கொண்டிருந்தால், இங்கே மனிதனாக வந்து கொண்டிருந்தால் யாரும் கண்டுகொள்ள மாட்டோம். இவர் இன்னார் என்று தெரிந்த பிறகுதான் நாம் அவருக்கு மதிப்பு கொடுக்கின்றோம். அவரிடம் இருப்பது, அவர் யார், அவர் அந்தஸ்து என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாம் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்துகின்றோம், மகிழ்ச்சியும் அளிக்கின்றோம், மகிழ்ச்சியும் அடைகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் இன்றைய நாட்களில் நாம் பார்ப்பது என்ன? அமைதியற்ற சூழ்நிலை, மனிதனை மனிதனாக மதிக்காத அவலமான ஒரு சூழ்நிலை பல நேரங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
சூழ்ச்சியிலே சுவரமைக்கின்றான், சுயநலத்தால் கோட்டை கட்டுகின்றான். சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதிராடும் அதிகார வீணர்கள் உலகமடா என்று பாடிய அந்த பட்டுக்கோட்டையாரின் வரிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். மனிதனை மதிக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே வெறுமையாக்கி மனித உரு எடுக்கின்றார். சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கின்றார் பிறருக்காக. ஏன் இதை இவர் ஏற்றுக்கொண்டார்? பிறருக்காக, நமக்காக, நாம் வாழ்வு பெறுவதற்காக, நிறைவாழ்வை பெறுவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த அவனியிலே குழந்தையாக பிறக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மனிதனை மனிதனாக மதிக்கின்றோமா? இரண்டாவது வாசகம், இன்றைய வாசகம் தீத்து எழுதிய அந்த மடலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் உங்கள் நெறிகேடுகளிலிருந்து விலகி நற்செயல்கள் புரிந்து கடவுளின் மக்களாக வாழுங்கள் அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோம். இவர் என்றுமுள்ள இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். வலிமை மிக்கவர், அமைதியின் தூதர், அப்படிப்பட்டவரை நம் தலைவராக, நம் கடவுளாக கொண்டிருக்கின்ற நாம் இந்த கடவுளின் வழியில் வழி நடக்கின்றோமா அல்லது தான் தோன்றித்தனமாக நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்கின்றோமா? நெறிகேடுகளிலிருந்து விலகுகின்றோமா? நற்செயல்கள் புரிகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு மனிதன், அவன் பெயர் ஜான். இது ஒரு உண்மை நிகழ்வு. போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரில் பிறந்து கப்பலிலே பணியாற்றி அதிகாரியாகி அந்த ஊரை விட்டு வெளியே சென்று பல நாட்கள் கழித்து பெரும் கோடீஸ்வரனாக ஜான் திரும்புகின்றான் லிஸ்பன் நகரத்திற்கு. வரலாற்று உண்மை. திரும்பியவன் சற்று யோசித்து பார்க்கிறான். தனது ஊருக்கு திரும்பும் முன்பாக, நான் ஒரு சாதாரண மனிதனாக கந்தையோடும் அழுக்கோடும் துணி அணிந்து கொண்டு என் உறவினர் வீட்டிற்கு போக வேண்டும், என் நண்பர்களை சந்திக்க வேண்டும், எப்படி என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனிடம் இருந்தது. உறவினர் வீட்டிற்கு செல்கின்றான், உதவி கேட்கின்றான். ஒரு சில வாரங்கள் இங்கே இருக்கலாமா என்று. இவனுடைய தோற்றத்தை பார்த்து மறுக்கின்றார்கள். பிச்சைக்காரன் போல வந்திருக்கின்ற ஜான் என் உறவினர் தான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இடமில்லை, சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். நண்பர்களிடம் செல்கின்றான், படித்த சகோதரர்களிடம் செல்கின்றான், பல இடங்களுக்கு செல்கின்றான், யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக தன்னுடைய சுய அடையாளத்தோடு சம்பாதித்த பணத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு பங்களாவை தான் பிறந்த ஊரிலே கட்டுகிறான், லிஸ்பன் நகரிலே. அதை கட்டி அங்கே ஆடம்பரமாக வாழ்கின்றான். பணிபுரிய பல ஆட்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட உறவினர்களும் நண்பர்களும் தோழர்களும் நினைத்து பார்க்கிறார்கள், ஆஹா, ஜஸ்ட் மிஸ். என் வீட்டுக்கு வந்தாயா, அவனை நான் கண்டுக்கிறாம விட்டுட்டனே. என் நண்பன் என்னை தேடி வந்தானே, இவ்வளவு கோடீஸ்வரன் தெரிஞ்சா நான் அன்னைக்கு அவனை கட்டி அணைத்திருப்பேனே என்று நினைத்து பார்க்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதே நிலைமைதான் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் நடந்தது. பிறக்க போகின்ற குழந்தை பாலன் இயேசு வலிமை மிக்கவர், என்றுமுள்ள இறைவன், கடவுளின் மகன் என்று அந்த ஊரில் இருந்தவர்கள் அறிந்திருந்தால் இவர்களுக்கு இடமில்லாமல் போயிருக்குமா? எங்கே பிறந்தார் இந்த இயேசு? கடவுளின் மகன். ஆனால் பிறந்த இடம் என்ன? மாட்டு தொழுவத்தில். மாடுகளுக்கு தீனி போடுவதற்காக நாம் வைத்திருக்கணுமே தீவன தொட்டியில் கிடத்தி இருந்தார்கள். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், நானே உலகிற்கு ஒளி உணவு என்று சொன்ன இந்த ஆண்டவர் அவருடைய பிறப்பிலே வெளிப்படுத்துகின்றார். ஆடு மாடுகளுக்கு உணவாக போடப்படுகின்ற பொருட்கள் இருந்த அந்த தீவன தொட்டியில் உலகிற்கு ஒளியாக வந்த இந்த இறைமகன் இயேசு கிடத்தப்படுகின்றார். எதை குறிக்கிறது? நானே உணவு, வாழ்வளிக்கும் இறைவன் உங்களுக்கு,
உணவளிக்க கூடியவன் நானே என்பதை அந்த இயேசுவினுடைய பிறப்பே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போமா? இந்த குழந்தை இயேசு பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பல நூறு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறோம். வழக்கத்திற்கு மாறாக இந்த இரவிலே இந்த சகாய அன்னை ஆலயத்திலே இறை சமூகமாக கூடியிருக்கிறோம். நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு பாலனாக பிறந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுப்பார், அருளை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார், அமைதியை கொடுப்பார் என்ற ஆவலோடு நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டவரிடம் வேண்டுவதற்காக வந்திருக்கிறோம். இது உண்மைதான். கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருள்வார். அவர் கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், வார்த்தையாக வந்தவர், மனிதனாக வந்தவர், நற்கருணையில் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாக நம்மோடு தங்குவதற்காக வந்தார். உங்களிலும் என்னிலும் தங்குகின்றார். அவர் சாயலாக படைக்கப்பட்ட அத்தனை பேரிலும் தங்குகின்றார். எந்த மதத்தவன், எந்த நாட்டைச் சேர்ந்தவன், எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் தேவையில்லை நாம் பார்க்க வேண்டியதற்கு. மனிதனாக பிறந்த அனைவருடைய உள்ளங்களிலும் அவன் தங்குகின்றான். மனிதர்களாகிய நம்முடைய உள்ளங்களே கடவுள் வாழும் கோவில்கள் என்று இறை வார்த்தை சொல்கின்றது. நாம் மற்றவரை மதிக்கின்றோமா? சாதாரண சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல. யாரையாவது தெரியாம தவறிய காலில் மிதிச்சிட்டோம்னா தொட்டு கும்பிடுறது. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, காலில் மிதிச்சிட்டனா அவங்கள தொட்டு கும்பிடணும். அர்த்தம் என்ன? அவனும் ஒரு மனிதன், உன்னை போல நீயும் ஒரு மனிதன், அவனும் ஒரு மனிதன். உன்னிலும் இறைவன் இருக்கின்றான், அவனிலும் இருக்கின்றான். வடநாட்டிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், இங்கே நிறைய முன்னாள் இராணுவத்தினர்கள் இருக்கிறார்கள். வடநாட்டவருடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று, பெரியவர்கள் காலை தொட்டு வணங்குவார்கள். பேரப்பிள்ளைகளும் பெற்றவர்களும் யாராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் காலை தொட்டு வணங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். நாம் எப்படி பார்க்கிறோம்? பெற்றவரை கடவுளாக பார்க்கின்றோமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கின்றோம். ஆனால் அன்னையையும் தந்தையையும் கடவுளாக நாம் கருதுகின்றோமா? கசக்கி போடுகின்ற பேப்பராக சில நேரங்களில் கருதுவதில்லையா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையை மதிக்கின்றோமா? கட்டிய கணவனை மதிக்கின்றோமா? தன்னை நம்பி வந்த மனைவியை மதிக்கின்றோமா? பிள்ளைகளை மதிக்கின்றோமா? மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புனிதராக இருந்தவர், கடவுளாக இருந்தவர், இறை தன்மையோடு இருந்தவர் மனிதராக பிறந்தார். என்று நாம் இந்த மனித தன்மையிலிருந்து வெளிப்பட்டு இறை தன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்கின்ற நல்மனத்தோராக நாம் வாழ வேண்டும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. இவருடைய பிறப்பால் கடவுளுக்கு மாட்சியும் மகிமையும். நமக்கு என்ன கிடைக்கிறது? அமைதி கிடைக்கிறது. நமக்கு என்றால் நாம் நல்மனம் படைத்தவராக இருந்தால், நம்மை பார்த்து இங்கிருக்கின்றவர்கள், உறவுகள், இந்த ஊரார் இவர் நல்ல மனமுடைய மனிதர் என்று சொல்வார்களா? பல நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன். அந்த அம்மா இருக்கே, சரியான ஆள், கெட்ட பொம்பளை. அந்த ஆள் இருக்காரே, நல்ல மனசே இல்லை அவர்கிட்ட. நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், சிந்தனையும் சுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணம் போல்தான் வாழ்வு. பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய எண்ணம் தான் வார்த்தையாக மாறுகிறது, வார்த்தை தான் செயலாக மாறுகிறது, செயல்தான் நம்முடைய பழக்கமாக மாறுகிறது, பழக்கம்தான் நல் வாழ்க்கையை கொடுக்கிறது. எண்ணங்களில் சிறந்த எண்ணமுடையவர்களாக வாழ வேண்டும், நல்லெண்ணம் உடையவர்களாக வாழ வேண்டும். நல்லெண்ணத்தோடு வாழ்ந்தால் நாம் நாள்தோறும் உயர்ந்து கொண்டே செல்ல முடியும். எனவே இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த பாரசீக மன்னன் ஷாவை போல நாமும் நம் நிலையிலிருந்து இறங்கி விட்டு கொடுத்து வாழ்கின்றோமா?
பிறரோடு நாம் பழகுகின்றோமா சமமாக? நான் கணவன், நான் மனைவி, அல்லது நான் பெரியவன், நான் படித்தவன் என்று பெருமிதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறங்கி வந்தோம் என்றால் இறங்கி வந்த இறைவன் நம்மோடு இருப்பார். அவர் மேலே இருந்தவர் இறங்கி வந்தார். நாமும் இறங்கி வந்தால் அந்த இறைவனோடு ஒன்றாக நாமும் கலக்க முடியும். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு அன்னையாம் தாய் திரு அவை, நம் திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழைப்பை ஏற்று 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். இயேசு ஆண்டவர் பிறந்த ஒவ்வொரு 25 ஆண்டும் ஒரு யூபிலியாக திரு அவை கொண்டாடுகிறது. எனவே யூபிலி ஆண்டில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த இறைவனுடைய பிறப்பை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பிறப்பினால் வருகின்ற மகிழ்ச்சி நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நல்லெண்ணம் உடையவர்களாக வாழ வேண்டும், இறங்கி வர வேண்டும். நெறி தவறிய வழிகளிலிருந்து நாம் விலகி நற்செயல்கள் புரிய வேண்டும். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். மனிதனை மதிக்கும் போது கடவுளை மதிக்கின்றோம். நாம் கடவுளை கண்டதே இல்லை. யாருமே கடவுளை கண்கூடாக கண்டதில்லை. இறை வார்த்தை ஜெபத்தில் கூட கண்கூடாக காண இயலாத உம்மை நாங்கள் இன்று மனித உருவில் அவதரித்த இயேசுவின் வழியாக காண்கின்றோம். இறைவா எங்களை ஆசிர்வதியும் என்று நாம் மன்றாடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மத்தியில் நம்மோடு நம்மில் இருக்கிறார் என்ற உணர்வோடு அனைவரையும் மதித்து அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். உலகில் வாழ்கின்ற மக்களினங்களிடையே வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது. அமைதியின் தூதனாம் இந்த ஆண்டவர் இயேசு போர்களால் சிதறடிக்கப்பட்ட நாடுகளில் அமைதியை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் இந்த ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அன்பும் அமைதியும் அருளும் நிறைவாக கிடைக்க பெற்று நீங்கள் நலமோடு மகிழ்வோடு உறவோடு என்றும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்திட அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நல்மனத்தோருக்கு அமைதியை கொண்டு வந்த கடவுளின் திருமகன் இயேசு ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களை அறிந்து உங்களுக்கு தேவையான அத்தனையையும் கொடுத்து உங்களோடு தங்கி உங்களை என்றும் காப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்.